மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது கௌரி. உனது மறு ஜென்மத்துடன் மற்றொரு புதிய பயணமும் தொடங்கிவிட்டது. இச்சங்கடத்தை களைய முற்படுகையில் நம் இருவரும் பல வேதனைக்குள்ளாவோம் என்பதை அறிந்தும் கூட இப்பயணத்திற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன். மீண்டும் இங்கு வந்து விட்டாயா? எப்பொழுதும் இங்கு வந்து அமர்ந்து சமுத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இதில் என்ன இன்பம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை. சரியாக சொன்னாய். அங்கு பார்த்தாயா? அந்த பாறைகளில் மோதும் அலைகள். அதோ அங்கு பார், ஆகாயத்தில் மிதந்து செல்லும் மேகங்கள். இந்த கடற்கரையின் உப்பு காற்று. இதைவிட வேறு என்ன வேண்டும்? கரைகளில் ஒதுங்கியிருக்கும் இந்த சிறு சங்குகள் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் இதிலிருந்து ஒருவிதமான நாதம் கேட்கும். இனியும் நீங்கள் என்னிடம் ஓயாமல் வந்து இந்த கடற்கரையில் அமர்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் என்ன கூறுவேன் தெரியுமா? இயற்கையின் ஆனந்தம். சரி சரி, உன்னிடம் வாக்குவாதம் செய்து எவரேனும் ஜெயிக்க இயலுமா என்ன? உன்னிடம்தான் எங்கள் அனைத்து கேள்விக்கான விடையும் உள்ளதே. இப்பொழுது நாங்கள் ஒரு நாளுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நீ உன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறும் ஒருவரை சந்திக்கும் நாள் தான் அது. என் கேள்விக்கான பதில்கள் இந்த உலகத்தில் யாரிடமும் இருப்பதாக தோன்றவில்லை. உண்மையை கூறினாய். உன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டும் என்றால் அந்த மகாதேவர் தான் வர வேண்டும். வா, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. என்ன இது? இன்றும் நீ உள்ளே வரப்போவதில்லையா? நான் ஒன்றும் மகாதேவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. என்ன, இந்த கோயிலில் வந்து அமர்ந்து கொண்டு பால் மற்றும் நீரை அர்ப்பணிப்பதை நான் விரும்பவில்லை. எனது வேண்டுதலை இந்த இயற்கையிடம் கூறவே நான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் செல்லுங்கள். விரைந்து சென்று பூஜையை முடித்துவிட்டு வாருங்கள். நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு நான் கோயிலுக்கு வரவில்லை என்று எனது தாய் தந்தையரிடம் நீங்கள் இருவரும் கூறிவிடாதீர்கள். மன்னியுங்கள், எனக்கு ஒன்றை நீங்கள் கூற வேண்டும். இக்கோவிலுக்கு அனைவரும் பூஜை செய்ய வருகிறார்கள். அவர்களில் நீங்கள் ஒருவர்தான் எங்களுக்கு தினமும் இப்படி பாலையும் கனிகளையும் அன்பாக அளிக்கிறீர்கள். உருவம் எதுவாயினும் சரி, உலகையே ஆள்பவள் தனது பக்தனுக்கு உணவளிப்பதையே இப்பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த செயலாக கருதுபவள்.